மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த 2 தீர்மானங்கள் பற்றிய உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? நீங்க இது எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ், இதுல ஆழமான பார்வைகளும் விமர்சனங்களும் கொண்டவர். இந்த தீர்மானங்கள் பற்றிய உங்களுடைய முதற்கட்ட பார்வை திரு ஐயநாதன். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அது தொடர்பா கிட்டத்தட்ட 2015 எழுப்பப்பட்ட ஒரு கேள்விகளுக்கு எங்கேயாவது தெளிவான, விளக்கமான, விரிவான பதில்களை தந்திருக்கிறார்களான்னு பார்ப்போம். 1998 தேர்தல் நடக்குது. ஒரு ஓட்டுல வாஜ்பாய் அவர்களுடைய அரசு கவிழ்க்கப்படுகிறது. உடனே தேர்தல் நடக்கிறது. மக்களிடையே வந்தார்கள், மக்கள் வாக்களித்தார்கள். மீண்டும் ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்தது. அந்த கூட்டணி அரசினுடைய தலைவராக மறுபடியும் வாஜ்பாய் வந்தார். அது 2004 வரை நீடித்தது. இப்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்து இதே போல ஒரு தொங்கு நாடாளுமன்றம் ஏற்பட்டு அப்பொழுது வாக்கெடுப்பில் அது ஓராண்டிற்குள்ளேயே கவிழ்ந்தால் அதற்கான பதில் இந்த இந்திய ஒன்றிய அரசிடம் என்ன இருக்கிறது? உடனே மறுபடியும் எல்லா சட்டப்பேரவைகளையும் கவுத்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லுவாங்களா? இல்ல என்ன பண்ணுவாங்க? ஒரு மாநில சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடக்கிறது. மிக ஸ்லெண்டர் மார்ஜின்ல ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறது. இந்த நாட்டில் 1/3 ஆஃப் தி சட்டமன்ற உறுப்பினர்கள் வேற ஒரு கட்சிக்கு தாவனா உடனே ஆட்சி கவிடும், கலையும். இவங்களே செய்த மாதிரி மராட்டியத்துல செய்த மாதிரியோ இல்ல மத்திய பிரதேச செய்த மாதிரியோ செஞ்சு கவுக்கலாம். அப்படி கவுத்தா அது ஒண்ணும் நடக்கல. சட்டசபையை கலைக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. அப்ப மக்களிடையே செல்வார்களா? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னோம்னா, மக்கள் கிட்ட மீண்டும் போகணும் அப்படின்றதுதான் மக்களாட்சியினுடைய மாண்பு. இப்ப தமிழக சட்டப்பேரவை இன்னைக்கு 21 தேர்ந்தெடுக்கப்பட்டது. 26 மீண்டும் அடுத்த பேரவை தேர்ந்தெடுக்கப்படும். அதற்கான தேர்தல் நடைபெறும். அப்படின்றதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள அந்த வாக்குரிமைக்கு இந்த அரசமைப்பு ரீதியாக ஆட்சிக்கு வந்தவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த உரிமையை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்துட்டோம். இப்ப இந்த அவையை ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லிட்டு முன்னாடியே கலைக்கிற உரிமையை எது எடுக்கும்? இந்தியாவுடைய நாடாளுமன்றம் எடுக்கும். அது சரியாது. இந்தியாவுடைய நாடாளுமன்றம் சட்டசபையினுடைய ஆயுட்காலத்தை தீர்மானிக்கலாமா? கேக்குறேன். இதுக்கு என்ன பதில்? அபரேஷன் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கருத்திற்கு உங்களுடைய பதில் என்னவென்று சொல்லுங்கள். இப்பொழுது நான் எழுப்பியிருக்கக்கூடிய பதில் கேள்விகள் 2015 பொதுத்தளத்தில் எழுப்பப்படக்கூடிய கேள்விகள். ஆனால் இவைகளுக்கு பதில் சொல்லாமலேயே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு தான் பெருவாரியான ஆதரவு இருக்கிறது என்று சட்ட ஆணையத்திலிருந்து முடிவு செஞ்சுட்டாங்க. அதற்கான வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைவர் அவர்களுடைய தலைமையிலானது பரிந்துரை பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அதை வசதிக்கு மாற்றி அமைப்போம் என்றெல்லாம் சொல்லுவது என்பது ஒரு சுதந்திர அமைப்பிற்கு அரசமைப்பு ரீதியாக கொடுக்கப்பட்ட உரிமையை பறித்து நாடாளுமன்ற பெரும்பான்மைக்கு கொடுக்கக்கூடியதாக ஆகிவிடும். இப்படி பண்ணீங்க அப்படின்னம்னா, ஒரு கட்டத்தில் இந்திரா காந்தி எமர்ஜென்சி அப்ப எல்லாத்தையும் கவுத்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த ஜனதா அரசு காங்கிரஸ் ஆட்சிகள் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிச்சு இல்லையா? 356 பயன்படுத்தி. அந்த நிலைதான் ஏற்படும். அது இந்த நாட்டினுடைய மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசை அவமதிப்பதாகும், உரிமை பறிப்பதாகும், மாநில சுயாட்சி மத்தியில அந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரானதாகும். ஒரு கட்சி நிரந்தரமா செயல்படுத்த முடியாது. இந்திய ஒன்றிய அரசு நினைச்சதுன்னா ஒரு சட்டப்பேரவையை கலைக்கவோ அல்லது சஸ்பெண்டட் அனிமேஷன் என்கின்ற பெயரில் அப்படியே ஒரு கிடப்பில் போடவோ முடியும் என்றால் அந்த அரசு எவ்வாறு செயல்படும்? அப்பொழுது அது மாநில சுயாட்சி என்கின்ற அந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு உட்பட்ட அந்த உரிமையின் பார்ப்பட்ட தலையீடாக ஆகிறதா இல்லையா? ஒரு ஃபெடரலிசத்துக்கு நிறைய சேலஞ்ச் இருக்குன்னு நீங்க கருதுறீங்க. முழுமையா பெடரலிசத்தை ஒழிப்பதற்காக வரக்கூடிய முடக்கத்தான் அந்த இது. 2வது மறுவரையை பத்தி சொல்லிடுறேன். பாப்புலேஷன் படிதான் மறுவரை செய்யப்படும் சொல்லிட்டாங்க. ஒன்றிய அரசுக்கு இருக்கட்டும், அதன் அடிப்படையில் தான் செய்ய போறாங்க. ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர்ல செஞ்சுட்டாங்க. அப்படி செய்யும் போது உத்தரப்பிரதேசத்துக்கு பாத்தீங்கன்னா 148 சட்டப்பேரவை தொகுதிகள் வரும், மக்களவை தொகுதிகள் வரும். தமிழ்நாட்டுக்கு 39, 38 ஆகும். கேரளாவுக்கு 20 தான் இருக்கும். கர்நாடகாவுக்கு அதிகரிக்கும். எப்படி பார்த்தாலும் குறைத்த மாநிலங்கள் தண்டிக்கப்படுங்கிறீங்க. நம்ம விரிவா விவாதிக்கலாம். ஷார்ட் ஆஃப் டைம். குறைவான பிரதிநிதித்துவம் மட்டுமே கிடைக்கும்ன்றது அது அநீதி அல்லவா? அது ரைட். அது
பெட்டர் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸை வந்து தண்டிக்கிறதாகும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க? தேங்க்யூ வெரி மச் திரையண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.